தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு மரிசூசை, உங்கள் அடைக்கலத்திலே நான் இன்று கண் விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன். படுக்கையிலே நின்று எழுந்தது போல் சகல பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை காத்தருளும். ஆமென். எல்லாமல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை உண்டாக்கி கிறிஸ்தவனாக்கி ஒரே மகனின் திரு இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறேன். அன்னை மரியே, என் அன்பு தாயே, இறைவனின் புனிதர்களே, எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்றுத்தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடும் நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக. ஆமென். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 20 முதல் 22 முடிய உள்ள இறை வார்த்தைகள். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: உன் அறிவிலோ மனித சுதந்திரத்திலோ நீ நம்பிக்கை வைக்க வேண்டாம். மாறாக ஆணவம் கொள்பவர்களை தாழ்த்தி தாழ்ச்சி உடையவர்களுக்கு துணை புரியும் இறைவனின் அருளில் நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும். தாமஸ் ஆ கெம்பிஸ், கிறிஸ்துவின் வழி வாழ்வு என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. எங்களை அன்போடு அரவணைத்து காத்து வழிநடத்தி வரும் அன்பு இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். தன்னிடம் உள்ளதெல்லாம் மருத்துவத்திற்காய் செலவழித்து உடல் சுகம் பெறாமல் மனதாலும் உடலாலும் பெரும் துயரத்திற்கு ஆளாகி அழுது புலம்பிக் கொண்டிருந்த இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த மகளை நீர் கடந்து செல்லும்போது, என் தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை, அவர் என்னை தொட்டால் நான் சுகமடைவேன், ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் சபிக்கப்பட்ட பெண்ணாகிய என்னை அவர் எப்படி காண முடியும் என்று மனதில் நினைத்து, அவர் என்னை தொடுவதற்கு முன்னால் நான் அவரை தொட்டு குணமடைவேன் என்று அவருடைய ஆழமான விசுவாசத்தால் இயேசுவே உம்மை திரும்பி பார்க்க வைத்து உம்முடைய குணமளிக்கும் வல்லமையை அனுபவித்து உயிர்ப்பின் சாட்சியாய் மாறியதைப் போல இன்று பல்வேறு வகையான நோய்களோடும் வியாதிகளோடும் பயத்தோடும் மன உளைச்சலோடும் போராடி கொண்டிருக்கும் எங்களை கண்ணோக்கி பாரும். நம்பிக்கையோடு உம்மை தொட்டு குணமடைய எங்களுக்கு அருள் தாரும். உமது தழும்புகளால் நாங்கள் முற்றிலும் குணமடைந்து விசுவாசத்தின் சாட்சிகளாய் மாறுவோமாக. இன்று உமது உயிரளிக்கும் உடனிருப்பினால் எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் அனைத்து வகையான நோய்களிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெறுவோமாக. ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி இந்த நாளை நலன்களால் நிரப்புவாராக. ஆமென்.